இந்த வீடியோவில் சிவிக்ஸ் தேர்ட் யூனிட்டோட செகண்ட் பேராகிராஃப் கொஸ்டின் பார்க்க போகிறோம். டிஸ்கிரைப் த லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் தி கவர்னர். ஒரு மாநில கவர்னருடைய சட்டமன்ற அதிகாரங்களை பற்றி மட்டுமே பார்க்க போகிறோம். அவருக்கு நிறைய அதிகாரங்கள் உள்ளன. நமக்கு இந்த கேள்வியில் அவருடைய லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. சட்டமன்றம் தொடர்பாக பார்க்கலாம். லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ். The governor is an integral part of the state legislature. Legislature அப்படின்னா சட்டமன்றங்கள். மாநில சட்டமன்றத்தின் ஒருங்கிணைந்த ஒருவர் இந்த கவர்னர். Integral part of the state legislature. He or she is not a member in either of the legislature, in either house of the legislature. ஸோ ஒரு ஆளுநர் சட்டமன்ற உறுப்பினராக எந்த ஒரு அவையிலும், அதாவது ஒரு சட்டமன்றத்திலே 2 அவைகள் இருக்கலாம். நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரே ஒரு அவை தான் இருக்கிறது. சில மாநிலங்களில் 2 சபைகள் இருக்கும். ஸோ இந்த 2 சபைகளிலுமே கவர்னர் ஒரு உறுப்பினராக இருக்க மாட்டார். He or she is not a member of either house of the legislature. புரியுதா? எய்தர் ஹவுஸ் ஆஃப் தி லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா 2 ஹவுஸு, 2 ஹவுஸ்லையுமே இஸ் நாட் ஏ மெம்பர், உறுப்பினராக இருக்க மாட்டார். ஹி ஆர் ஷீ. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சுருக்கமாக சொல்கிறேன். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஒன்று, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஒன்று. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா சட்டமன்றம், இன்னொன்று மேலவை அப்படின்னு சொல்லுவாங்க. மேலவை, அப்பர் ஹவுஸ். இப்போ தமிழ்நாட்டில் அது கிடையாது. In this capacity, he enjoys the following legislative powers and functions. He or sheன்னு போட்டுக்கோங்க. கவர்னருக்கு பின்வரக்கூடிய சட்டமன்றம் தொடர்பான அதிகாரங்கள், செயல்பாடுகள் உண்டு. He or she has the right to summon, prorogue the state legislature and dissolve the state legislative assembly. He has, அதாவது கவர்னருக்கு ஹேஸ் த ரைட்னா என்ன? உரிமை இருக்கிறது. ஹேஸ்னா இருக்கிறது, உரிமை இருக்கிறது கவர்னருக்கு. ஹி ஆர் ஷீ ஹேஸ் த ரைட். எதற்கு? 3 விஷயம். டு சம்மன், ப்ரொரோக் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். சம்மன்னா உங்களுக்கு முதல்லே சொல்லியிருக்கேன். கூட்டத்தொடரை ஆரம்பிக்கின்றது, கூட்டத்தொடரை ஒத்தி வைப்பது ப்ரொரோக் அப்படின்னா. அதுக்காக அவருக்கு அதிகாரம் இருக்குது. டிசால்வ் தி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. சட்டமன்றத்தை, மாநில சட்டமன்றத்தை கலைத்தல் அப்படிங்கிறதுக்கு டிசால்வ் தி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இந்த அதிகாரங்கள், இந்த உரிமைகள் அவருக்கு இருக்கிறது. ஹி ஆர் ஷீ கேன் அட்ரஸ் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அட் தி கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப்டர் ஈச் ஜெனரல் எலெக்ஷன் அண்ட் த ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் ஈச் இயர். ஹி ஆர் ஷீ கேன் அட்ரஸ்னா அவர் ஒரு சொற்பொழிவாற்ற முடியும். அவர் ஒரு உரையாற்றுவார். கவர்னர் உரைன்னு பேர் அதுக்கு. அட்ரஸ்னால் உரை. ஹி ஆர் ஷீ சொற்பொழிவு தான். ஹி ஆர் ஷீ கேன் அட்ரஸ் எங்கே? த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். சட்டமன்ற கூட்டத்தொடரிலே கவர்னர் அவர்கள் உரையாற்ற முடியும். எப்போன்னு கேட்டிங்கன்னா, கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தி ஃபஸ்ட்டு செஷன் ஆஃப்டர் ஈச் ஜென்ரல் எலெக்ஷன். ஸோ கமென்ஸ்மெண்ட்னா துவக்கம். முதல் கூட்டத்தொடரின் துவக்க நாளில். எப்பொழுதுன்னு கேட்டிங்கன்னா, பொது தேர்தல் முடிந்து முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிக்கின்ற அந்த நேரத்தில் அவர் உரையாற்றலாம். ஃபஸ்ட்டு செஷன் ஆஃப் எவ்ரி இயர், ஒவ்வொரு ஆண்டும் முதல் கூட்டத்தொடரில் 2 டைம், பொது தேர்தல் முடிந்த பிறகு கூடுகின்ற சட்டமன்றத்தின் முதல் கூட்டத்தொடரில் பேசலாம். அதே போல் ஒவ்வொரு ஆண்டும் நிகழ்கின்ற முதல் கூட்டத்தொடரில் அவர் பேசலாம். He can address the state legislature at the commencement of the first session after the each general election and the first session of each year. He or she send messages to the houses of the state legislature relating to a bill
bending in the legislature. He or she send messages to the houses of the state legislature. கவர்னர் அவர்கள் ஒரு செய்தி அனுப்பலாம் ஸ்டேட் சட்டமன்ற அவைகளுக்கு. ஹவுசஸ்னால் அவைகள், சட்டமன்ற அவைகளுக்குங்கிறதுக்காக செய்தி அனுப்பலாம். He or she can send messages to the houses of the state legislature. எது தொடர்பாக? Relating to a bill bending in the legislature. A bill bending in the legislature. சட்டமன்ற அவையிலே ஒரு பில் பெண்டிங்கில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதற்காக ஒரு செய்தி அனுப்ப முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா he or she can appoint any member of the legislative assembly to preside over in the proceedings when the offices of both the speaker and the deputy speaker fall vacant. So when the offices of both the speaker and the deputy speaker fall vacant. இப்போ அதாவது சபாநாயகர்னு பேர். ஸ்பீக்கர்னா என்ன? சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் ஆகியோர் காலியாக இருக்கும் பொழுது, அந்த இடங்களில் யாரும் இல்லை அப்படின்னு சொன்னால், கவர்னர் can appoint any member of the state legislative assembly. member of state legislativeனா legislative assembly அப்படின்னு சொன்னால் எம்எல்ஏ. member of legislative assembly, எந்த ஒரு எம்எல்ஏவையும் அவரால் நியமிக்க முடியும். he can appoint any member of the legislative assembly. எதற்கு? to preside over in the proceedings. ஸோ நிகழ்ச்சி நிரல், ப்ரொசீடிங்ஸ்னால் சட்டமன்ற நிகழ்வுகளில் தலைமை தாங்குவதற்கு சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் இல்லை என்றால் எந்த ஒரு எம்எல்ஏவையும் கவர்னர் அவர்கள் நியமிக்க முடியும் சட்டமன்ற கூட்டத்தொடர் நிகழ்வுகளுக்கு தலைமையேற்று நடத்த. he or she can appoint any member of the legislative assembly to preside over in the proceedings when the offices of both the speaker and the deputy speaker fall vacant. அதே மாதிரி he or she can nominate one member to the state assembly from Anglo-Indian community. ஸோ Anglo-Indian community, ஆங்கிலோ இந்தியர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சமூகம் இருக்கும். அவங்களில் ஒரு மெம்பரை ஸ்டேட் அசம்பிளி, மாநில சட்டமன்றத்திற்கு நியமனம் செய்ய முடியும். நாமினேட்னா நியமிக்கும் அதிகாரம் உண்டு. he or she can nominate one member. சரியா? கவர்னர் அவர்கள் ஒரு மெம்பரை நியமிக்க முடியும். எங்கே? டு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஃப்ரம் ஆங்கிலோ இண்டியன் கம்யூனிட்டி. he or she nominated 1/6 of the members of the state legislative council from among the person having special knowledge or practical experience in literature, science, art, cooperative management and social service. So governor, he or she nominated 1/6 of the members of the state legislative council. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னால் சட்டமன்ற மேலவை. நம்ம தமிழ்நாட்டில் இது இல்லை. அதுக்கு மொத்த உறுப்பினர்களில் 1/6 உறுப்பினர்களை கவர்னர் நியமிப்பார். அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரம் அமங்ஸ்ட் தி பர்சன் ஹேவிங் ஸ்பெஷல் நாலெட்ஜ். ஸோ சிறந்த ஒரு அறிவாற்றல் படைத்தவர்கள் அல்லது ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் உள்ளவர்கள் அல்லது அறிவாற்றல் பெற்ற மனிதர்களிடமிருந்து. எந்தெந்த துறைகள்னு கேட்டிங்கன்னா லிட்ரேச்சர்னால் இலக்கியம், சயின்ஸ்னால் அறிவியல், ஆர்ட் அப்படின்னு சொன்னால் கலை, கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட் கூட்டுறவு இயக்கங்கள் அண்டு சோஷியல் சர்வீஸ் சமூக சேவை. ஸோ இதுலேருந்து he or she nominated 1/6 of the members of the state legislative council from amongst the persons
having special knowledge or practical experience in literature, science, art, and cooperative movement and social service. Every bill passed by the state legislature will become law only after his or her signature. ஸோ எவ்வரி பில் ஒவ்வொரு மசோதாவும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் சட்டமன்றத்தில் நிறைவேற்றியவைகள் வில் பிகம் லா அவைகள் சட்டமாக மாற முடியும் ஒன்லி ஆஃப்டர் ஹிஸ் ஆர் ஹர் சிக்னேச்சர். ஸோ கவர்னர் கையெழுத்திட்ட பிறகு அப்படிங்கிறதுக்கு ஆஃப்டர் ஹிஸ் ஆர் ஹர் சிக்னேச்சர் வில் பிகம் லா சட்டமாகும். எது எவ்வரி பில் பாஸ்டு பை தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒவ்வொரு மசோதாவும். பட் வென் எ பில் இஸ் சென்ட் டு த கவர்னர், டிஹெச்இ போட்டுக்கோங்க, ஹீ கிடையாது, தி கவர்னர், ஆஃப்டர் இட் இஸ் பாஸ்டு பை தி legislature, he or she has the options to give assent to the bill or withhold his assent to the bill or return the bill for the reconsideration of the legislature. திரும்பி அதே தான். சரியா? when a bill is sent to governor, ஒரு மசோதா கவர்னருக்கு அனுப்பப்பட்ட போது, after it is passed by the legislature, பாஸ்டுனா நிறைவேற்றுதல், சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய பிறகு, he or she has the options, அவருக்கென்று ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. எதுக்கு? டு கிவ் ஹிஸ் அசன்ட் டு த பில். ஸோ அந்த மசோதாவிற்கு கையெழுத்து இடலாம் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன். ஸோ ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா டு கிவ் ஹிஸ் ஆர் ஹர் அசன்ட் டு த பில். அசன்ட்னா ஒப்புதல். ஸோ ஒப்புதல் வழங்கிடலாம். பில்லு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பில்லுக்கு ஒப்புதல் வழங்கிடலாம். அல்லது வித்ஹோல்டு ஹிஸ் ஆர் ஹர் அசன்ட் டு த பில். ஸோ அந்த மசோதாவிற்கு கையெழுத்திடாமல் அப்படியே வச்சிருக்கிறது. வித்ஹோல்டுனா நிறுத்தி வைத்தல். ஸோ நிறுத்தி வைக்கலாம், அந்த மசோதாவில் கையொப்பமிடாமல் நிறுத்தி வைக்கலாம். ஆர் ரிட்டர்ன் த பில், அல்லது அந்த மசோதாவை திருப்பி அனுப்பலாம். ஃபார் த ரீகன்சிடரேஷன் ஆஃப் தி லெஜிஸ்லேச்சர், சட்டமன்றம் மறு ஆய்வுக்கு மறுபடியும் அதை ஆலோசிப்பதற்காக அந்த பில்லை திருப்பி அனுப்பலாம். ஸோ இவருக்கு எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது? 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஹி ஆர் ஷீ ஹேஸ் த ஆப்ஷன்ஸ். என்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டு கிவ் ஹிஸ் ஆர் ஹர் அசன்ட் டு தி பில், அல்லது வித்ஹெல்டு ஹிஸ் அசன்ட் டு தி பில் ஆர் ரிட்டர்ன் த பில் ஃபார் த ரீகன்சிடரேஷன் ஆஃப் தி லெஜிஸ்லேச்சர். 3 ஆப்ஷன்ஸும் அவருக்கு இருக்குது. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா, he or she can promulgate ordinance when the state legislature is not in session under article 213. ஸோ ஆர்டினன்ஸ் அப்படின்னா அவசர கால சட்டம், அவசர காலம் இல்லை, அவசர சட்டம். அவசர சட்டம் பிறப்பிக்கக்கூடிய உரிமை கவர்னர் அவர்களுக்கு உண்டு. ப்ரமல்கேட் அப்படின்னா பிறப்பித்தல், ஆர்டினன்ஸ் அப்படின்னா அவசர சட்டம். ஸோ அவசரமாக ஒரு சட்டம் போடணும்னா அன்றைக்கி சட்டமன்றம் கூட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ அவசர சட்டம் பிறப்பிப்பதற்கான அதிகாரம். he or she can promulgate ordinance எப்போன்னு கேட்டிங்கன்னா when the state legislature is not in session. ஸோ சட்டமன்ற கூட்டத்தொடர் இல்லாத போது, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இஸ் நாட் இன் செஷன், செஷன்னா கூட்டத்தொடர், சட்டமன்ற கூட்டத்தொடர் இல்லாத போது. அப்போ அந்த ப்ரமல்கேட் ஆர்டினன்ஸு எந்த சட்டம் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் ஆர்டிக்கல் 213, சட்டப்பிரிவு 213 கீழ். புரியுதா? பட் தீஸ் ஆர்டினன்ஸ் மஸ்ட் பி அப்ரூவ்டு பை த லெஜிஸ்லேச்சர் வித்தின் தி 6 months. ஸோ ஆனால் இந்த மாதிரி ஆர்டினன்சஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அவசர சட்டங்கள் இவைகள் மஸ்ட் பி அப்ரூவ்டு, அவற்றை ஒப்புதல் அளித்தாக வேண்டும். பை த லெஜிஸ்லேச்சர், சட்டமன்றம் அவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும் 6 மாத காலத்திற்குள், வித்தின் 6 months. He or she can also withdraw an ordinance at any time. ஸோ ஒரு ஆர்டினன்ஸை திரும்ப பெறலாம். வித்ட்ரான திரும்ப பெறுதல். அந்த ஒரு அவசர சட்டத்தை
திரும்ப பெறக்கூடிய அதிகாரம் அவர்களுக்கு இருக்கிறது, கவர்னர் அவர்களுக்கு இருக்கிறது. He or she can withdraw an ordinance at any time. அடுத்து பார்த்தீங்கன்னா he or she has to lay annual reports of the State Finance Commission, State Public Service Commission and the Comptroller and Auditor General relating the accounts of state before the state legislature. ஸோ கவர்னர் அவர்கள் வருடாந்தார அறிக்கை, வருடாந்தார ரிப்போர்ட்னா இந்த இடத்துல அறிக்கை, வருடாந்தார அறிக்கையை அவர் சட்டமன்றத்தின் முன் வைக்க வேண்டும். யாரோட ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன், மாநில நிதி ஆணையத்தினுடைய ரிப்போர்ட்டு, த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அதனுடைய ரிப்போர்ட்டு, கம்ப்ட்ரோலர் அண்டு ஆடிட்டர் ஜெனரல் தலைமை கணக்காயர், கணக்கு பார்க்குறவர் தலைமை கணக்காயர், ரிலேட்டிங் டு த அக்கௌண்ட்ஸ் ஆஃப் தி ஸ்டேட், மாநிலத்தின் கணக்குகள் தொடர்பாக கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரலுடைய தலைமை பட்டய கணக்காளர்னு வரும், அவருடைய கணக்கு வழக்குகள் ஆகியவற்றை பிஃபோர் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், சட்டமன்றத்தின் முன் அவர் வைக்க வேண்டும். அதெல்லாம் வாங்கி வச்சுருவார். சரி, இப்போ இந்த செகண்ட் கொஸ்டின் முடிச்சுட்டேன். தேர்ட் கொஸ்டின் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். சரி, அது சின்னதாக தான் இருக்குது, அதை இதில் முடிச்சிடலாம். இந்த தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். கிரிட்டிக்கலி எக்ஸாமின் த ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொன்னால் மந்திரி சபை, மந்திரி சபையினுடைய அதிகாரங்கள் செயல்பாடுகளை பற்றி நாம் இப்பொழுது விமர்சிக்கலாம். த ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அது உனக்கு தெரியும். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்னால் மந்திரி சபை, கவுன்சில்னாலே சபை தான், மினிஸ்டர்ஸ்னால் மந்திரி. இட் ஃபார்முலேட்ஸ் அண்ட் டிசைட்ஸ் த பாலிசி ஆஃப் தி ஸ்டேட் அண்ட் இம்ப்ளிமெண்ட்ஸ் தம் எஃபெக்டிவ்லி. ஸோ இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஒரு பாலிசிஸ் ஆஃப் தி ஸ்டேட், மாநிலத்தினுடைய கொள்கைகளை வடிவமைக்கும். வடிவமைக்கும்னா ஃபார்முலேட்ஸ், டிசைட்ஸ் அப்படின்னு சொன்னால் தீர்மானிக்கும். ஸோ வடிவமைக்கிறது, தீர்மானிக்கிறது. வடிவமைப்பதற்கு ஃபார்முலேட்ஸ், ஸ்பெல்லிங் நல்லா படிச்சுக்கோங்க, FORMULATE, ஃபார்முலேட்ஸ் அண்டு டிசைட்ஸ் த பாலிசிஸ் ஆஃப் தி ஸ்டேட் அண்ட் இம்ப்ளிமெண்ட்ஸ் தம் எஃபெக்டிவ்லி, சிறப்பாக அவற்றை நடைமுறைப்படுத்த வேண்டும். அரசின் கொள்கைகளை நடைமுறைப்படுத்துதல், நடைமுறைப்படுத்துதல்ங்கிறதுக்கு இம்ப்ளிமெண்ட். இட் ஃபார்முலேட்ஸ் அண்ட் டிசைட்ஸ் த பாலிசிஸ் ஆஃப் தி ஸ்டேட் அண்ட் இம்ப்ளிமெண்ட்ஸ் தம் எஃபெக்டிவ்லி. இட் டிசைட்ஸ் தி legislative programs of the legislative assembly and sponsors all important bills. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்டமன்றத்தினுடைய லெஜிஸ்லேட்டிவ் ப்ரோக்ராம்ஸை தீர்மானிக்கக்கூடியது. அதே மாதிரி மசோதாக்களை இது அறிமுகப்படுத்தும், முக்கியமான மசோதாக்களை. இட் கண்ட்ரோல்ஸ் த ஃபினான்ஷியல் பாலிசி and decides the tax structure for the public welfare of the state. ஸோ இந்த ஃபினான்ஷியல் பாலிசி, நிதி கொள்கைகள் மற்றும் நிதி கொள்கைகளை இதுதான் கையாளும். கண்ட்ரோல்ஸ்னு கட்டுப்படுத்துதல் அல்லது கையாளக்கூடியது இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். இட் கண்ட்ரோல்ஸ் தி ஃபினான்ஷியல் பாலிசி அண்ட் டிசைட்ஸ் த டேக்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ சட்டத்தின், அதாவது வரி வரி அமைப்பினை தீர்மானிக்கும். எதற்கு? மாநிலத்தினுடைய பொது நலனுக்காக. பப்ளிக் வெல்ஃபேர் அப்படின்னா பொது நலன், மாநில பொது நன்மைக்காக அந்த டேக்ஸ் ஸ்ட்ரக்சர், அந்த வரி அமைப்பினை தீர்மானிக்கக்கூடியது, ஃபினான்ஷியல் பாலிசி கட்டுப்படுத்தக்கூடியது. இட் மேக்ஸ் த இம்பார்ட்டண்ட் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் ஆஃப் தி ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்ஸ். ஹெட்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ்னால் பொதுவாக செக்ரட்டரியாக இருப்பாங்க, முக்கால்வாசி செக்ரட்டரி தான். செக்ரட்டரி ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு, இப்போ எஜுகேஷன் செக்ரட்டரி, அதுபோல் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு செக்ரட்டரி இருப்பாங்க. ஸோ இப்போ நந்தகோபால், ஹானரபிள் நந்தகோபால் ஐஏஎஸ் எஜுகேஷன் செக்ரட்டரியாக இருக்காங்க. ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸு
அவங்கள வந்து இம்பார்ட்டண்ட் அப்பாயின்ட்மெண்ட்டு பண்ணுறது இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். இட் மேக்ஸ் தி important appointments of the head of the departments. It discusses and takes efforts on the dispute with other states. Dispute with other states அப்படின்னு சொன்னாக்கா ஏதானும் ஒரு பிரச்சனைகள் மற்ற மாநிலங்களுடன் பிரச்சனைகள் இருந்தால் இது கலந்து ஆலோசிக்கும், மந்திரி சபை கலந்து ஆலோசிக்கும். இட் டிஸ்கஸஸ் அண்ட் டேக் எஃபர்ட்ஸ். ஸோ முயற்சிகளை எடுக்கும். முயற்சி எடுத்தல், கலந்து ஆலோசித்தல், மற்ற மாநிலங்களுடன் இருக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாக. இட் டிஸ்கஸஸ் அண்ட் மேக்ஸ் எஃபர்ட்ஸ் ஆன் தி dispute with other states. It advises the governor on the appointment of judges of the subordinate court. ஸோ இது வந்து என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா கவர்னருக்கு ஆலோசனை வழங்கும். இட் அட்வைசஸ் த கவர்னர். எதுக்கு? ஃபார் தி அப்பாயிண்ட்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் ஆஃப் தி சபார்டினேட் கோர்ட். இதெல்லாம் ஈஸியாக படிக்கலாம். அப்பாயிண்ட்மெண்ட் ஆஃப் தி ஜட்ஜஸ் ஆஃப் தி சபார்டினேட் கோர்ட். சபார்டினேட் கோர்ட்டுனா கீழமை நீதிமன்றங்களுடைய நீதிபதிகள் நியமனத்தில் கவர்னருக்கு அறிவுரை வழங்கும். இட் அட்வைசஸ் த கவர்னர் on the appointment of judges of the subordinate courts. It frames the proposals for incurring expenditures out of the state reserves. ஸோ மாநில இருப்புக்கு அப்பாற்பட்டு ஏற்படுகின்ற செலவுகளுக்கான திட்டங்களை இது வடிவமைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இட் டிசைட்ஸ் ஆல் த பில்ஸ் வெதர் ஆர்டினரி பில் ஆர் மணி பில் to be introduced in the legislative assembly. It decides all the bills. அனைத்து மசோதாக்களையும் இது தீர்மானிக்கும், டிசைட் பண்ணும். வெதர் அந்த ஆல் த பில்ஸுங்கிறது ஆர்டினரி பில் ஆர் மணி பில், அதாவது சாதாரணமான மசோதாக்களாக இருக்கலாம் அல்லது பண மசோதாவாக இருக்கலாம். அதெல்லாம் என்ன பண்ணணும்? டு பி இன்ட்ரடியூஸ்டு இன் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்துவதற்கு பண மசோதாக்கள், மணி பில்ஸாக இருந்தாலும் சாதாரண மசோதாக்கள், அனைத்து மசோதாக்களையும் இது டிசைட் பண்ணும், தீர்மானிக்கும். ஈச் மினிஸ்டர் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சூப்பர்வைசர்ஸ், கண்ட்ரோல்ஸ் அண்ட் கோஆர்டினேட்ஸ் த டிபார்ட்மெண்ட் கன்சர்ன்ட். ஒரு அமைச்சருக்கும் ஒரு துறை வழங்கப்பட்டிருக்கும், ஒரு துறை. ஸோ அந்த கவுன்சில் மந்திரி சபையில் இருக்கிற ஒரு அமைச்சரானவர் சூப்பர்வைசர்ஸ் மேற்பார்வையிடலாம், கண்ட்ரோல்ஸ் கட்டுப்படுத்தலாம், கோஆர்டினேட்ஸ் ஒருங்கிணைக்கலாம். அந்த துறை சார்ந்து டிபார்ட்மெண்ட் கன்சர்ன்ட் அப்படின்னு சொன்னால் அந்த துறை சார்ந்து சூப்பர்வைஸ், கண்ட்ரோல், கோஆர்டினேட்ஸ் இந்த மூணும் செய்யலாம் அவர். ஈச் மினிஸ்டர் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சூப்பர்வைசர்ஸ், கண்ட்ரோல்ஸ், கோஆர்டினேட்ஸ் த டிபார்ட்மெண்ட் கன்சர்ன்ட். ஆனுவல் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் கால்டு பட்ஜெட். ஸோ வருடாந்தார நிதி அறிக்கை, அது வரவு செலவு திட்ட அறிக்கை. ஸோ வரவு எவ்வளவு, செலவு எவ்வளோ இருக்குன்னு நம்ம ஒரு அனுமானம் பண்ணுறது, அதுக்கு தான் ஆனுவல் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், அதை பட்ஜெட்னு சொல்லுகிறோம். இஸ் ஃபைனலைஸ்டு பை தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். மந்திரி சபை தான் அதை இறுதி செய்யும். ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கால்டு பட்ஜெட். சரியா? இஸ் ஃபைனலைஸ்டு பை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ மந்திரி சபை தான் அதற்கு இறுதி நிலையை கொடுக்கும். ஸோ இவ்வாறு நம்ம இந்த சிவிக்ஸ் 3rd லெசனுடைய 3 பேராகிராஃப் கொஸ்டின் படிச்சுட்டோம். அதேமாரி ஷார்ட் கொஸ்டின்ஸும் படிச்சிருக்கோம். இதை நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் எக்ஸாமுக்கு. டைம் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், ரொம்ப முக்கியம். நீங்கள் அந்த இப்போ இருக்கிற கொஸ்டின் பேப்பர் டிசைன் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டிசைனுக்கு நீங்கள் 8 பேராகிராஃப் கொஸ்டின் எழுத வேண்டி வரும். டைம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஆகையினால நல்லா படித்து ஃபாஸ்ட்டாக எழுதுகிற அளவுக்கு நீங்கள் உங்களை தயார் பண்ணணும். தேங்க்யூ.